Dear students, welcome to our channel TK Physics. For online classes, you may contact this number. Now we are going to discuss about the topic refractive index. Refractive index படிக்கிறதுக்கு முன்னாடி laws of refraction என்னன்னு படிச்சிடலாம். அப்பதான் basic content நல்லா நமக்கு understand பண்ணிக்க முடியும். Laws of refractionல first law என்னன்னா the incident ray, the refracted ray and the normal at the point of incidence all lie in the same plane. ஸோ இன் ஜென்ரல் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஆல் லை இன் த சேம் பிளேன் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல் லைன், இது ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸு நம்ம மீன் பண்ணோன்னா இந்த மாதிரி அவுட்புட்டை கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இது இன்சிடென்ட், இந்த எல்லோ கலர் லைன் வந்துட்டு இன்சிடென்ட் ரே, த ஒயிட் கலர் இமேஜினரி லைன். லைட்டில் எப்பயுமே இந்த மாதிரி டிஸ்க்ரீட் லைன்ஸ் போட்டோம்னா அது நாமளாக அசியூம் பண்ணிக்கிற ஒரு லைன் தான். சாலிட் லைன் மட்டும்தான் லைட்டோட ஒரிஜினல் பாத்து. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இமேஜினரியாக எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் டாட்டர் லைன்ஸ் தான் போடணும், லைக் திஸ். ஓகே, இந்த ஒயிட் லைன் நாமளாக அசியூம் பண்ணுறது தான் நார்மல். அண்டு ரிஃப்ராக்டர் லைனை இங்கே நான் பிங்க் கலரில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டட் ரே, இன்சிடென்ட் ரே, நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லை இன் த சேம் பிளேன். ஸோ இந்த டயக்ராமில் இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஏர்லேருந்து லைட்டு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ ஏர் ரேரர் மீடியம் கம்பேர்ட் டு கிளாஸ். ஓகே, இந்த மீடியம் இல்லை அப்படின்னா என்ன மீடியம்னா கிளாஸ் மீடியம் இல்லைன்னா இந்த லைட்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிருக்கும். ஓகே, இந்த டிஸ்க்ரீட் லைன்ஸில் அப்படியே பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கும். இந்த கிளாஸ் மீடியம் இருக்கிறதுனால இந்த லைட்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி டுவர்ட்ஸாக நார்மல் பெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ செகண்டில் அதை படிச்சுட்டு டீட்டெயிலாக இதை படிப்போம். ஓகே, செகண்டில் என்னென்னா சைன் ஐ பை சைன் ஆர், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு கிளாஸுங்கிறது ஒரு மெட்டீரியல், ரைட்? அந்த மெட்டீரியலுக்கு இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, தென் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட், த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட்னா என்ன, தட் இஸ் மியூ வேல்யூ, ரைட்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ செகண்டில் என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த கான்ஸ்டன்ட் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அதை இப்போ டீட்டெயிலாக என்னன்னு பார்ப்போம். The value of the constant sin I by sin R for a ray of light passing from air into a particular medium. ஏர் மீடியம்லேருந்து லைட்டு ஒரு பர்டிகுலர் மீடியமில் என்டர் ஆகும்போது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதை மீன் பண்ணுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம். எந்த மீடியம்குள்ளே என்டர் ஆகுதோ அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை என்னன்னு டினோட் பண்ணலாம், மியூன்னு டினோட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நிறைய புக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு எதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் அப்படின்னா த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம் கிவ்ஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் த லைட் பெண்டிங் எபிலிட்டி ஆஃப் தட் மீடியம். ஸோ இப்போ ஒரு டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிளாஸ் இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, லைக் ஏதாவது ஒரு ஷாப்குள்ளே போகும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழே உள்ள கிளாஸோட அவுட்புட் நமக்கு வேறு மாதிரி இருக்குது, மேலே உள்ள கிளாஸில் பார்க்குறப்போ அவுட்புட் நமக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகே, மேலே இருக்க கிளாஸ் சம்வாட் நல்ல டிரான்ஸ்பரன்சி நமக்கு தெரியுது, 98.5 ஆர் 99 அரௌண்ட் வச்சுக்கலாம். அந்த சைடில் இருக்க பில்டிங்லாம் நமக்கு தெரியுது, அந்த சைடில் உள்ள பில்டிங் கலர்ஸும் நமக்கு தெரியுது, அந்த பில்டிங்கோட விண்டோஸ், அந்த ஸ்லாப் எல்லாமே நமக்கு தெரியுது. பட் கீழே இருக்க இந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு ஒரு லைட்டு மட்டும்தான், சம்வாட் ஒரு அமௌண்ட் ஆஃப் லைட்டு மட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணுமே தவிர அங்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ரொம்ப கிளியராக நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இது நம்ம வீட்டில் பாத்ரூம் அந்த விண்டோவில் உள்ள ஸ்லாப். ஓகே, அப்போது அந்த சைடு இருக்கிறவங்க யாராவது கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் ஐடென்டிஃபை சம்ஒன் இஸ் கிராசிங் தேர், பட் யார் என்னன்னு கூட நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போது என்ன மீனிங், இந்த போர்ஷனில் உள்ள கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு, கீழே உள்ள போர்ஷனோட கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு. இதில் கிராஸ் ஆகும்போது லைட்டு வேறு மாதிரி பெண்ட் ஆகுறாங்க, கீழே உள்ள இந்த கிளாஸ் வழியாக லைட்டு கிராஸ் ஆகும்போது வேறு வேறு பெண்ட் ஆகுறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்லி தான் நம்ம ஷாப்பில் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் வாங்கலாம். ஓகே, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் கிராஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த டயக்ராம் இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். லைட்டு ஏர் மீடியமில் ட்ராவல் ஆகுறாங்க. ஃப்ரம் ஏர் மீடியம் கிளாஸ் மீடியம்குள்ளே என்ட்ராக போகிறாங்க. இந்த ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம்குள்ளே ட்ராவல் ஆக போகிறாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது we are going to find the refractive index of the glass medium. அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மியூ நம்ம டிஸ்கிரிப்ஷன் டினோட் பண்ணிக்கலாம். மியூ is equal to speed of light in air divided by speed of light in glass. ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நியூமரிக்கல்ஸில் ஃபேஸ் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிற வேர்டு கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நான் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். நவ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏரை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் எப்பயுமே மேலே தான் இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். அதான் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏர் மியூ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். ஓகே, கிளாஸ் இப்படி டினோட் பண்ணலாம். ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 1 மியூ 2 அப்படின்னு நீங்கள் சில புக்கில் பார்த்துருக்கலாம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 1 மியூ 2னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1 வித் தட் இஸ் அதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ லைட்டு மீடியம் 1ல் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மீடியம் 2க்குள்ளே போக போகிறாங்க. ஸோ என்ட்ராகிற அந்த மீடியம் டினாமினேட்டரில் தான் இருக்கணும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2. ஓகே, ஸோ 1 மியூ 2க்கு இதான் மீனிங். இன்னும் சில புக்கில் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம்னா N21 அப்படின்லாம் பார்த்துருக்கலாம். இந்த N21ங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் அதோட மீனிங்கும் நம்ம பார்த்துடலாம். N21 அப்படிங்கிறது 21 இதை ரீட் பண்ணக்கூடாது, 21 தான் படிக்கணும். ஸோ லாஸ்ட்டில் உள்ளது தான் நமக்கு ரெஃபரன்ஸ். அகெயின் இதோட மீனிங் என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எங்கே இருக்கணும்? நியூமரேட்டரில். ஸோ S1 by S2. ஓகே, ஸோ நியூமரிக்கல்ஸில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சாலே நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு தட் இஸ் ஃபிகர் 1க்கு நம்ம எழுதியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு ஏர், ரைட்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். இந்த வித் ரெஸ்பெக்ட்டுங்கிற வேர்டு இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளமில் கொடுக்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் இஸ் 4/3 இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வித் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நாமளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்னு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லலாம். பட் எல்லா டைமும் இந்த அப்சல்யூட்டுங்கிற வேர்டு நியூமரிக்கல்ஸில் வராது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் இஸ் 4/3 அப்படின்னா we have to understand that refractive index of medium with respect to air. அப்போ இதோட மீனிங் என்ன? speed of light in air divided by speed of light in a particular medium is equal to 4/3. ஓகே, ஃபைன். இப்போது நம்ம இன்னொரு டயக்ராம் பார்க்கலாம். முன்னாடி பார்த்த டயக்ராம் என்ன? ஏர் டு கிளாஸ், தட் இஸ் ரேரர் டு டென்சர், ரைட்? இப்போது கிளாஸ் டு ஏர் பார்க்கலாம், தட் இஸ் டென்சர் டு ரேரர். இப்போ நான் என்ன மீன் பண்ண போகிறேன்னா 2 மியூ 1. ஸோ இப்போ எது ரெஃபரன்ஸு, எது நமக்கு வித் ரெஸ்பெக்ட்னு சொல்லணும் அப்படின்னா 2 தான் நமக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன மீன் பண்ணுறேன்னா லைட்டு ஸ்டார்டிங் எங்கேருந்து ட்ராவல் ஆகுது? கிளாஸ்லேருந்து ட்ராவல் ஆகி ஏர் மீடியம்குள்ளே போக போகிறாங்க. a very important thing, denser to rarer ட்ராவல் ஆகும்போது அவே ஃப்ரம் த நார்மல், which means டென்சரில் லைட்டோட ஸ்பீடு டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். மீடியம் ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்தால் லைட்னால் ஃப்ரீயாக ட்ராவல் ஆக முடியாது. ஏருங்கிறது ரேரர் மீடியம், ஃப்ரீயாக இருக்கிற ஒரு மீடியம், அதுக்குள்ளே லைட்டோட வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் டென்சர் டு ரேரர் லைட் bends away from the normal, right? Moves away from the normal. From rarer to denser, light towards a normal, So இந்த yellow color line நான் செகண்ட் மீடியமில் டிஸ்க்ரீட்டாக போட்டிருக்கேன்.
மீடியம் இல்லைனா இந்த லைட் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிருக்கும். பட் இங்கே ஒரு மீடியம் இருக்குது. அந்த மீடியமோட ஒர்க் என்னென்னா இந்த லைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணி விடுறது தான். ஸோ ஏரில் லைட் ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் ஆகிட்டு வருது, விச் மீன்ஸ் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு கிளாஸ். இந்த டென்சர் மீடியம் உள்ளே வந்த உடனே லைட்டோட ஸ்பீடு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸ்பீடு அஃபெக்ட் ஆகிறதுனால இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல். இங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். கிளியர்? ஓகே, இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதுவோம். 2μ1 அப்படிங்கிறது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 speed of light in medium 2 divided by speed of light in medium 1. ஓகேவா? இங்கே நம்ம செகண்ட் மீடியமாக கிளாஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டினோஷன் தான், ஃபஸ்ட்டு டினோட் பண்ணுறது ஏர்னு எடுத்துப்போம். அப்போ மீனிங் என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வாட்டர் மீடியமாக எடுத்துக்கலாம். இது வாட்டர் மீடியம், இது கிளாஸ். ஓகே, கிளாஸ், இது கிளாஸ். இந்த கிளாஸுங்கிறது வாட்டரை விட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமானது. ஓகே, வாட்டரை விட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமானது. ஸோ இப்போ லைட்டு கிளாஸில் இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக கிளாஸ் மீடியமில் லைட்டு ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகும். இந்த நார்மல் லைனை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். வாட்டர் மீடியம் வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, அவே ஃப்ரம் த நார்மல். லைட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சம்வாட் இப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இதுக்கு இப்போ நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி எழுதுறேன்னா கிளாஸ் மியூ வாட்டர். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் நமக்கு யார்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். இந்த வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எங்கே வரணும்? நியூமரேட்டில். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். ஸோ நம்ம ஒரு மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஹூம் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு இன்க்ரீஸ் ஆனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாகும், டிக்ரீஸ் ஆனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்க்கலாம். நாமளாக இப்போ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அசீவ் பண்ணிப்போம். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் என்ன? ஏர் வேக்யூம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான், 3 × 10⁸. ஓகே, ஜென்ரலாக நம்ம இப்படி தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம ஒரு மீடியம் யூஸ் பண்ணுறோம். அந்த மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தேவை. ஸோ அதை என்னவா எடுத்துக்கலாம்னா 2 × 10⁸ எடுத்துப்போம். ஸோ டெஃபினட்டாக லைட்டு வந்துட்டு ஏரில் ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் ஆகிறாங்க. இந்த மீடியமில் லைட்டு ஸ்லோ ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் மீடியம்குள்ளே லைட்டை பாஸ் பண்ண பிறகு அந்த மீடியமில் ஸ்பீட் ஆஃப் லைட்டு டிக்ரீஸ் ஆக ஆக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிளியர்? பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். கரெக்டாக? ஸோ நீங்கள் எந்த மீடியமில் லைட்டை அட்மிட் பண்ணுறீங்களோ அந்த மீடியமில் வெலாசிட்டி ரொம்ப டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இது என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம். ஸோ அந்த மீடியமை நான் எம்னு இங்கே போட்டுக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஓகே, இங்கேயும் அதே தான் எடுக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். இது மீடியம் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் 1, இங்கே மீடியம் 2, M2. ஸோ அகெயின் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அசீவ் பண்ணலாம். 3 × 10⁸ டிவைடட் பை இங்கே 2.5 × 10⁸. ஸோ இந்த மீடியமில் லைட்டோட வெலாசிட்டி என்ன? 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். செகண்ட் மீடியமில் இதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வெலாசிட்டி அவுட்புட் கிடைக்கிது? 2.5 × 10⁸. ஸோ கம்பேர்ட் டு ஃபஸ்ட்டு மீடியம் செகண்ட் மீடியமோட வெலாசிட்டி அதிகம். அப்போது இந்த மீடியமை விட இந்த மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். மீடியமில் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஜஸ்ட் நவ் நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்ல, கிளாஸ்லேருந்து வாட்டருக்கு லைட்டு ட்ராவல் ஆகுது, ரைட்? ஸோ ஜஸ்ட் நோ இந்த எக்ஸாம்பிள் போன ஸ்லைடில் பார்த்தோம். அப்போது கிளாஸில் லைட்டு ஸ்லோவாக வரும் கம்பேர்ட் டு வாட்டர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கம்பேர்ட் டு வித் ரெஸ்பெக்ட்டுங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் கிரேட்டர் தேன்
refractive index of water. Is it clear? Okay. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Light enters from air into glass plate having refractive index is 1.50. What is the speed of light in glass? ஸோ ப்ராக்கெட்டில் என்ன சம்மில் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ அப் டு 12th ஸ்டாண்டர்ட், தட் இஸ் 10th to 12th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வேக்யூம் எல்லாமே 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான் எடுக்கணும். இது டிஃபால்ட்டான ஒரு டேட்டா. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் பார்த்துக்கலாம். லைட்டு ஃப்ரம் ஏர் டு கிளாஸ், ரைட்டா? ஸோ அப்போ என்ன மீனிங்? கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். இந்த வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது நியூமரேட்டரில் தான் வரணும், கரெக்டாக? எந்த மீடியமில் இருந்து ட்ராவல் ஆகுறாங்கிறது நியூமரேட்டரில் இருக்கணும், ஏர். ஸோ எந்த மீடியம்குள்ளே என்டர் ஆகுறாங்க? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ், அந்த மீடியம் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். கிளியர்? ஓகே. ஆஸ் பர் த கிவன் டேட்டா மியூவோட வேல்யூ என்ன? 1.5. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டசன்ட் ஹேவ் எனி யூனிட் பிகாஸ் சைன், தட் இஸ் மீட்டர்/செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஆர் நீங்கள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த ஃபார்முலாவை எடுத்தாலும் சரி, மியூ இஸ் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் sin I by sin R. இதுலேயே ஆங்கிள் கேன்சல் ஆகிட்டா we are going to get a number, அவ்வளோதான். ஸோ it doesn't have any unit. 1.5 is equal to speed of light in air or vacuum. ஸோ சம்மில் கொடுத்துருக்காங்க 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் divided by, we are going to calculate the speed of light in glass, right? அப்போ என்ன எழுதலாம்? speed of light in glass is equal to 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் divided by 1.5 alone. அதுக்கு இதுக்கு யூனிட் கிடையாது. கேன்சல் பண்ணோம்னா 2, ரைட்? ஸோ speed of light in glass is equal to 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். clear? okay. So one more problem. If the refractive index of water with respect to air is 4/3, the refractive index of glass with respect to air is 3/2, what will be the refractive index of glass with respect to water? okay. முதல்ல கிவன் டேட்டாவை நம்ம ரொம்ப கிளியராக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் தான் நமக்கு ரெஃபரன்ஸ். ஏ மியூ எந்த மீடியம்குள்ளே லைட் என்டர் ஆக போகுதுன்னா வாட்டருக்குள்ளே என்டர் ஆக போகுது. ஸோ ஏ மியூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வித் ரெஸ்பெக்ட் நியூமரேட்டரில் வந்துடணும், டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 4/3. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் மீனிங். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், refractive index of glass with respect to air. So A mu G is equal to speed of light in air divided by speed of light in glass is equal to 3/2. okay. Then what is the question? What will be the refractive index of glass with respect to water? With respect to water, அப்போ W mu எந்த மீடியம்குள்ள லைட் என்டர் ஆகுது? கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடணும். SW divided by SG. W stands for water, G stands for glass. ஓகே, இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற வேல்யூ. ஸோ நமக்கு என்ன டேட்டா தேவை? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டரும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸும் வேணும். இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம். SW இஸ் ஈக்குவல் டு SW ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. 4/3 அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகும்? 3/4 SA ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுக்கலாம்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் எடுத்துக்கலாம். SG இஸ் ஈக்குவல் டு 3/2 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டா 2/3 SA. ஓகே, ஸோ நமக்கு SW SG வேல்யூ கிடச்சிருச்சு. அதை கொண்டு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3/4 SA டிவைடட் பை 2/3 SA. ஓகே, SA cancel, denominator of the denominator becomes numerator. so என்ன ஆகும்? 3/4 இதை அப்படியே மாற்றணும்னா 3/2 which is equal to 9/8. so the answer is refractive index of glass with respect to water is 9/8. okay, thank you for watching this video.